முழுவதும் எல்லா நன்மைகளும் நிறைந்திருக்கிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் பசியினால் சாகிறேன். இந்த வேளை அவன் என்ன செய்யறான் சொல்றான். நீங்க நல்லா யோசிங்க. நம்முடைய தகப்பன் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்தோன்னே கடவுள் நம்முடைய பிதாவாக கடவுளாக ஆகி நாங்கள் தேவனுடைய குமாரனாக இருக்கிறோம். யோவான் 1:12 பிரகாரம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். கடவுள் நம்மள அப்பாவாக இருக்கிறார். பூமி முழுவதும் எல்லா நன்மைகளும் நிறைந்திருக்கிறது. ஆனா நான் பசியினால் நீங்கள் வேதனை அடைந்தால், தேவையினால் நீங்கள் வேதனை அடைந்தால் கடவுள் காரணம் இல்லை. அவன் நல்லா உணர்றான். எங்க அப்பாவுடைய வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. புத்தி தெளிந்த போது, வெளிப்பாடு வந்த பொழுது, நான் அப்பாவுடைய எல்லாம் இருக்கு. அவருக்குள்ள சுகம் இருக்கு. அவருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது. உங்களுடைய எத்தனை காரியங்கள் தேவைகளை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களோ அத்தனையும் அவர்கிட்ட இருக்கு.